எல்லாத்தையும் எல்லாமே ஈஸியாக வந்து கற்றுக்க முடியாது போல். அது மாதிரி 7 இயர்ஸ் ஆகி எனக்கு இது கற்றுக்க தெரியல சொல்லி அம்மாட்ட சரியான திட்டு வாங்கினேன். வெள்ளிக்கிழமை ஈவினிங் போல் மிளகாலாம் அள்ளி வச்சுட்டு பாப்பா டியூஷன் விட்டுட்டு ரிட்டன் வரையில் பரோட்டா சாப்பிடணும் கிரேவின்ஸாக இருந்துச்சு. அதையும் வாங்கிட்டு வந்து நல்லா சாப்பிட்டுட்டு நைட் தூங்க போயிட்டோம். மறுநாள் சனிக்கிழமை இன்றைக்காவது மிளகா வத்தல் போட்டு காய வச்சு நம்ம மிளகா திரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணும்போது ரிலேட்டிவ்ல வந்து ஃபோன் அடிச்சிட்டாங்க, இன்றைக்கி அவங்க வீட்டுக்கு வரோம் பத்திரிக்கை வைக்க அப்படின்னு. அவங்கள வந்து இன்வைட் பண்ணுறக்குள்ளேயே சிக்கன் வாங்கி குழம்பு வச்சு அவங்க சாப்பிட வச்சுட்டு வழி அனுப்பிட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 o'clock போல் தான் உச்சி வெயில் எப்படி உட்காந்து மிளகா அழுகிற மாதிரினால மொறுன்னு ஆயிடுச்சு. நல்ல கரெக்டான ஸ்டேஜ் ஆகிடுச்சு. இன்றைக்கி தான் இந்த 7 வருஷத்தில் இன்றைக்கி தான் எப்படி அரைக்கணும் என்ன மாதிரி பக்குவம் பண்ணணும் அதெல்லாம் கற்றுக்கிட்டு அம்மாச்சி இருந்தாங்க கூட சொல்லி கொடுத்தாங்க. அதனால் கொஞ்சம் கற்றுக்கிட்டு ஈவினிங் போல் எல்லாமே நீட் பண்ணி க்ளீன் பண்ணிட்டு இந்த கொஞ்சம் சிக்கன் இருந்துச்சு அது அம்மா வீட்டுக்கு போய் கொண்டு போகலாம் சொல்லிவிட்டு அவசரமாக 8 மணிக்கு மேலே கிளம்பி ஊருக்கு கிளம்பிட்டோம். அங்கே போனால் பஸ்ஸு கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சு. ஆனால் மகளிர் பஸ்ஸில் ஏறும்போது இருந்துச்சு மகளிரே இல்லை, வெறும் ஜென்ட்ஸ் மட்டும் தான் இருந்துச்சு. என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோ பார்க்கலாம்.